ஒரு 10 நிமிஷம் அங்கே போய் நில்லுங்க, எல்லாம் வந்து ஓட்டுறாங்களா இல்லையான்னு பாருங்கள். ஃபோனை மறைச்சி ஓட்டுறாங்க, ஃபோன் இருந்தால் பிடிக்கிறாங்கன்ட்டு ஃபோனு டேங்க் கவரில் வச்சுன்னு ஓட்டுறாங்க. இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3000, 7000, 10,000 இஷ்டத்துக்கு ஏற்றின்னு போகிறாங்க. மக்களுக்கு கஸ்டமருக்கு தெரியுதா? சொல்லலாம். இதை ஒட்டினா ஆர்டி ஆஃபீஸில் 500 வாங்குறாங்க. நார்மல் ஸ்டிக்கர் காலில் ஒட்டினா எங்களுக்கு 100 தான். அப்போ எது லாபம் எங்களுக்கு? நார்மல் 100 தான். ஆனால் ஆர்டி ஆஃபீஸில் பாருங்கள், இதை ஆனால் பில்லுலாம் தர்றது கிடையாது. பில்லுலாம் தர எல்லாமே ஏஜென்ட் தான். உனக்கு 10 ரூபா தரணும், ஏன் தரணுன்றாங்க. ஆனால் இப்போ இருக்கிற டிராஃபிக் ஓட்டி பார்த்தா தான் எங்கள் கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். முடியாது, நாங்கள் கத்தி கத்தி தொண்டை போய் தான் மிச்சம் எங்களுக்கு. சரிண்ணா, அது ஓகேண்ணா. ஆனால் நீங்கள் இப்போ ஆட்டோ ஓட்டுறீங்க, உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு கஷ்டங்கள் டெய்லி வச்சு ஓட்டுறீங்க. நீங்கள் எப்படி இதை வந்து டெய்லி ஓட்டும் போது அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி ஓட்டுறீங்க? ஏதாவது ஒரு 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 பசங்களுக்கு இதை சொல்லி இது பண்ணுங்க சொன்னால் என்ன சொல்லுங்கள்? ஆனால் ரொம்ப கஷ்டம் தான், ஆட்டோ தொழிலே கஷ்டம்தான் எல்லாருக்குமே. எங்களுக்குன்னு ஆட்டோ தொழில் மட்டும் இல்லை, டிரைவிங்கில் எல்லாருக்குமே கஷ்டம்தான். டாக்ஸி, கால் டாக்ஸி எல்லாருக்குமே கஷ்டம்தான். இது எப்படி நான் மீண்டு வரணும்னா எப்படின்னா விலைவாசி குறையணும். விலைவாசி, இந்த இன்சூரன்ஸு, எஃப்சி இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிதுன்னா எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். மற்றபடி எதுவும் கிடையாது. மற்றபடி எல்லாம் திருப்தி தான். குறையாது குறையாது. அதான் அது ஏற்றுறதுங்களா? என்னதான் விலைவாசிலாம் எங்களுக்கு வசலாம். ஆட்டோக்கும் சரி, இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3000, 7000, 10,000 இஷ்டத்துக்கு ஏற்றின்னு போகிறாங்க. மக்களுக்கு கஸ்டமருக்கு தெரியுதா? சொல்லுங்கள். ஓடுற ஓட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பெட்ரோல் போட்டு ஒன்று எடுத்துன்னு போக முடியல வீட்டுக்கு. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய், 10,000 ரூபான்னு போட்டுக்கிறாங்க. ஆனால் பாதி பேர் பார்த்தா ரேபிடோவில் ஏறி போகிறாங்க. அதான் இப்போ ரேபிடோ பேன் பண்ணிட்டு எங்கே ஓட்டின்னு தாங்கிறாங்க எல்லாருமே. பேன் பண்ணிட்டேன். இவர் சொல்லியிருக்காரு, தளபதி சொல்லியிருக்காரு, ஆட்டோக்கார் மூலமாக சொல்லியிருக்காரு. ஆனால் அது வந்து இன்னும் நடைமுறைக்கு வரல. ஆனால் ஓட்டின்னு வராங்க. இப்போ இங்கே பேட்டி தானே எடுத்துன்னு இருக்கிறீங்க. ஒரு 10 நிமிஷம் அங்கே போய் நில்லுங்க, எல்லாம் வந்து ஓட்டுறாங்களா இல்லையான்னு பாருங்கள். ஃபோனை மறைச்சி ஓட்டுறாங்க, ஃபோன் இருந்தால் பிடிக்கிறாங்கன்ட்டு ஃபோனு டேங்க் கவரில் வச்சுன்னு ஓட்டுறாங்க. ரேபிடோலாம் ஓட்டாமலாம் இல்லை, எல்லோரும் ஓட்டின்னு தான் இருக்காங்க. அந்த ரேபிடோவில் உங்களுக்கு பாதிப்பு இருக்காண்ணா? 8000, 10,000 இன்சூரன்ஸ் கட்டுறோம். ஆட்டோக்கு எஃப்சி வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுறோம். பெயிண்ட்டுக்கு 10,000 ரூபாய், டிங்கருக்கு எவ்வளோ விலைவாசி இருக்குது. 2 வீலர் எடுத்துன்னு வந்து பெட்ரோல் போட்டால் போதும் ஓட்டுறாங்க. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது தான். விலைவாசி கம்மி பண்ணுன்றாங்களே. இப்போ என்ன விலைவாசி கம்மியாக இருக்குது? இருக்க எல்லா விலைவாசி ஏறின்னு தான் இருக்குது. சிலிண்டர் வந்து 800 900 ஏற்றுது. இப்போ 1050 ரூபா ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? நாங்கள் கத்தி கத்தி தொண்டை போய் தான் மிச்சம் எங்களுக்கு. நீங்கள் எல்லா யூடியூப் சேனலும் பேட்டி தான் எடுக்கிறீங்க. ஆனால் இதுக்கு தீர்வு காணணும்னு பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை. தெரியல, அரசாங்கத்துக்கு போதானான்னு தெரியல. சரிண்ணா, இப்போதைக்கு இத்தனை யூடியூப் சேனல் நம்பினீங்களா தெரியல. இப்போ ஆட்சி மாறி இருக்கு. இந்த வாட்டி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன வேணும்ன்ற ஆட்சி மாறுறது இப்போ தான் 100 நாள் தான் ஆகிருக்குது. புரியுதுங்களா? எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது அதுதான். விலைவாசி ஏற்றுனா ஒன்று ரேட்டு கம்மி பண்ணால் ஆயில் ரேட்டு ஏற்றிடுறாங்க. கேஸ் ரேட்டு கம்மி பண்ணால் ஆயில் 120 ரூபா விற்று ஆயில் 150 ரூபான்னு வாங்கி வரோம். இன்றைக்கி 1/2 லிட்டர் ஆயில் 150 ரூபான்னு வாங்குறோம். 150 ரூபா ஆயில் வந்து ஊற்றினா என்ன பண்ண முடியும்? 2 நாள் தான் ஓட்ட முடியும். புரியுதுங்களா? எல்லாமே ரேட்டு கம்மியாகிடுச்சுன்றாங்க. இப்போ மளிகை சம்பா கூட பாருங்கள், யாருமே அத்தியாவசிய பொருள் யாரும் வாங்காமலாம் கிடையாது. ஒரு பொருள் கம்மி பண்ணால் திடீர்னு கோல்டு வினர் ஏற்றிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒன்று கம்மி பண்ணிவிட்டு ஒன்று ஏற்றும் போது 10 ரூபா 5 ரூபா ஏற்றுறாங்க. அது மக்களுக்கு தெரிய மாட்டுது. கண்டிப்பாண்ணா. புரியுதுங்களா? எல்லாமே என்ன சொல்கிறாங்க, ஆட்டோக்கு எக்ஸ்ட்ரா கட்டினா எதுக்கு உனக்கு 10 ரூபா தரணும், ஏன் தரணுன்றாங்க. ஆனால் இப்போ இருக்கிற டிராஃபிக் ஓட்டி பார்த்தா தான் எங்கள் கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? கொஞ்சம் சிட்டியில் டிராஃபிக் அவ்வளோ இருக்குது. ஆனால் எல்லோரும் ரேபிடோ ஓட்டுறாங்க தான், யாரும் ஓட்டாமலாம் இல்லை. இப்போ நம்ம ரேபிடோ அவங்ககிட்ட கேட்டால் எங்களுக்கு இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்க அவங்களுக்கு தேவைக்கு ஓட்டுறாங்க. அப்போ எங்கள் தேவைக்கு நாங்கள் ஓட்டுறோம். 10,000 ரூபா கட்டி இன்சூரன்ஸ் கட்டுறோம். 10,000 ரூபா கட்டினா என் பைக்கு இன்சூரன்ஸ் கட்டுவாங்களா? சொல்லுங்கள். வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆர்டி ஆஃபீஸில் 10,000 ரூபா ஆகுது. 2 லட்சம் ஆட்டோ நார்மலாக ஓடின்னு இருக்குது. எஃப்சியில் இதை கண்ட்ரோல் பண்ணுங்க முதல்ல. யூனிஃபார்ம் இல்லாமல் இல்லை, எவ்வளோ பேர் ஓட்டுறாங்க. எல்லாமே கண்ட்ரோல் இல்லாமல் ஆப்சாக் சப்போர்ட்னு ஓட்டுறாங்க. ரேபிடோ அதெல்லாம் ஏறி போகிறாங்க மக்கள். வந்து 2 லட்சம் வண்டி ஓட்டின்னு இருக்குது சிட்டிக்குள்ள. இதை கண்ட்ரோல் பண்ணுங்க முதல்ல. ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடும்.
ஓகேண்ணா இது பார்த்தா எல்லாருமே நிற்கிறாங்க தான். இப்போ ஆட்டோ டிரைவர் பாருங்கள், எல்லோரும் யூனிஃபார்ம் போட்டு தான் ஓட்டுவாங்க. ஆனால் பாதி பேர் பார்த்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட்டில் வந்த வண்டிங்கெல்லாம் ஓட்டுறவங்க பாருங்கள், யாருக்குன்னா யூனிஃபார்மே இருக்காது. இவ்வளோ ரேப்பிடோ சொல்கிறீங்களே, ரேப்பிடோ கம்பெனிக்காரன்னு ஆட்டோ விட்ருக்கான். அதில் ஓட்டுறவன் எவனா யூனிஃபார்ம் போட்டு ஓட்டுறான்னா பாருங்கள், எல்லாம் இந்த பச்சை கலர் பேட்டரி ஆட்டோ ஓடுது தெரியுமா? சும்மா கேமரா எடுத்து பாருங்கள், யாருன்னா யூனிஃபார்ம் போட்டு ஓட்டுறாங்களான்ட்டு. எஃப்சியும் பண்ணுறது கிடையாது, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரீட்டில் நாங்கள் பார்க்குறோம் 5 வண்டி 10 வண்டிக்கு மேலே அப்படி தான் ஓடின்னு. எங்கள் தெருவிலே 2-3 வண்டி அப்படி தான் ஓடின்னு இருக்குது. கேட்டாக்கா ப்ரெஷ்லேயே பெயிண்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவீங்க? நாங்கள் போய் கம்பெனியில் கொடுத்து பெயிண்ட் பண்ணி எஃப்சி ஸ்டிக்கருக்கு இந்த ஒரு ஸ்டிக்கருக்கு மட்டுமே 2000 ரூபா கட்டுறோம். இது ஸ்டிக்கர் கல்லில் நார்மலாக ஒட்டினா போனால் 250 ரூபா தான். ஆனால் ஆர்டி ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லு இதை ஒட்டினா தான் எஃப்சியை பண்ணுன்றாங்க. ஆனால் இதை ஒட்டினா ஆர்டி ஆஃபீஸில் 500 ரூபா வாங்குறாங்க. நார்மல் ஸ்டிக்கர் கல்லில் ஒட்டினா எங்களுக்கு 100 ரூபா தான். அப்போ எது லாபம் எங்களுக்கு? நார்மல் கடை 100 ரூபா தான். ஆனால் ஆர்டி ஆஃபீஸில் பாருங்கள், இதை ஆனால் பில்லுலாம் தர்றது கிடையாது. பில்லுலாம் தர எல்லாமே ஏஜென்ட் தான். ஆர்டி ஆஃபீஸில் எல்லாம் ஏஜென்ட் மூலிமா தான் வருது. இதை ஒட்டினா தான் எஃப்சி பாஸ் பண்ணுவேன்றாங்க. அது நாங்கள் ஸ்டிக்கர் கல்லே ஒட்டு போய்டுவோம். 400 எங்களுக்கு மிச்சம் தானே. நான் இப்போ இது இன்னமும் நடக்குதா? இந்த 100 நாளே நடந்துட்டு இருக்கா? எல்லா ஆர்டி ஆஃபீஸ்லையும் நடக்குது தாங்க. 100 நாள்னு இல்லை. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இதுக்கு முன்னாடி டிஎம்கே இருந்தாங்க, அவங்க செஞ்சு நல்லா பண்ணாங்களா, டிவிக்கு வந்தாங்க நல்லா செஞ்சாங்களா தான் கேட்குறீங்க. யார் வந்தாலும் எதை செஞ்சாலுமே கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறது மாறவே மாறாது. புரியுதுங்களா? அதுதான் முதல்ல இந்த ரோடு வந்து அங்கங்கே பள்ளம் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை சரி பண்ண சொல்லுங்கள். அதே பாதி வண்டி இப்போ டேமேஜ் ஆகிடுது. கண்டிப்பாக புரியுதுங்களா? அவங்கள ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. ரோடு வந்து அவ்வளோ பள்ளம் மட்டும் இருக்குது. ஒரு தெருவுக்கு 10 அடி போனால் ஒரு பள்ளம் இருக்குது. உண்மையாலே நானே இன்றைக்கி 2 பள்ளம் போட்டு கல் போட்டு வந்திருக்கேன் வேளச்சேரியில். சரி, டிரைவரை நிற்க வச்சுட்டு கல்லை போட்டு எடுத்து வச்சுட்டு வந்திருக்கோம். அவ்வளோ பெரிய பள்ளத்தில் வண்டி ஏறலை, இறங்கி தள்ளி விட்டு ஏறணும். ஒரு கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், பப்ளிக் என்ன எங்கே பார்க்கணும் அதை பாருங்கள். விலைவாசி நீங்கள் குறைக்கிறீங்க குறைக்கல, அதை பற்றி விஷயமே இல்லை. என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்க.